Yes, okay. So, good morning. இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் லாஸ்ட் லெக்சர் ஆஃப் இம்யூனோபயாலஜி அண்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்க போறோம். நாட் தி லாஸ்ட் லெக்சர். ஸோ இன்னொரு லெக்சர் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வில் டேக் இட் ஸ்லோ அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஸோ மேக் ஷுர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரி திங். ஓகே. ஸோ நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டே போவேன். ஆனால் வந்து உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகே, அப்போதான் வந்து டுகெதர் இட் வுட் லீட் டு சக்சஸ். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. அண்ட் லேட்டரா எப்பவுமே பாத்தீங்கன்னா கிளாஸ் டைம்ல நம்மளுக்கு அவ்வளவா டவுட் வராது. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு வாட்டி வந்து ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் கண்டிப்பா நம்மளுக்கு டவுட் வரும். ஸோ அந்த டைம்ல வந்து இஃப் யூ ஆர் ஃப்ரீ டு ஆஸ்க் தி கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஜூம்ல நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ லெட் மீ டெல் யூ த பிளாட்ஃபார்ம்ஸ் வேர் யூ கேன் ஆஸ்க் டவுட் ஃப்ரம் மீ அண்ட் ஐ கேன் டைரக்ட்லி ஆன்சர் டு இட். ஸோ ஜூம்ல வந்து எனக்கு நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். கூகுள் கிளாஸ் ரூம்ல வி ஹாவ் அ பர்சனல் கூகுள் கிளாஸ் ரூம். அதுல நீங்க வந்து டவுட்ஸ் கேட்கலாம். அண்ட் தென் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து லைவ் கிளாஸ்ல நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். அண்ட் எஸ், ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். இஃப் யூ ஆர் அ லைவ் கிளாஸ் அட்டெண்டர், ஸோ லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்றது இருந்தா நீங்க லைவ் கிளாஸ்ல கேளுங்க. இஃப் யூ ஆர் நாட், நீங்க இது லேட்டரா வந்து கிளாஸ் டைம்ல பாக்குறீங்கன்னா அந்த டைம்ல நீங்க வந்து நீங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ ஸோ இன் ஆல்மோஸ்ட் 3 days உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஆஃப் பயாலஜி வந்து உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி கிளாஸ்ல வந்து சொல்ல போறேன். ஓகே, அதுக்கேற்றபடி ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் February now, so you have solid 2 months. Because in April you have your exams, so no problem. 2 months தானே இருக்கு, பாஸ் ஆகிற மார்க் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. எதுக்குன்னா இப்போதுல இருந்து யார் வந்து ஸ்கிராச்ல இருந்து ஜீரோல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்க என்ன, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க, 2 months தானே இருக்கு, நான் இன்னும் ஒண்ணுமே படிக்கல. ஆக்சுவலி யாருக்குமே வந்து ஜீரோ அப்படின்னு இல்ல. யாருமே ஜீரோல இருந்து ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வரீங்கல்ல, கேட்டிருக்கீங்க, அதை நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணும், அவ்வளவுதான். தவிர ஜீரோ இல்லவே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல அதை போட்டுக்கோங்க. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இருக்கட்டும், பயாலஜி இருக்கட்டும், இங்கிலீஷ் இருக்கட்டும், ஓகே, வாட் எவர் சப்ஜெக்ட் யூ ஹேட் ஆப்டட் ஃபார், அதுல நீங்க எதுலயும் ஜீரோ இல்லை. பிகாஸ் யூ நோ தட். ஃபார் எக்ஸாம்பிள் செல் லெசன் எடுத்துட்டு நீங்க அதுல செல் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல்ல வந்து சைட்டோபிளாசம் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, டிஎன்ஏ, குரோமோசோம், அப்புறமா வந்து நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கு. ஓகே, இல்ல அனிமல் கிங்டம்ல இருக்கிற எல்லா ஃபைலம், அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஸோ யூ நோ அபவுட் பயாலஜி. ஸோ த ஒன்லி திங் இஸ் நீங்க கொஞ்சம் டீடைல்டா ரிவைஸ் பண்ணணும், அவ்வளவுதான். தவிர நோபடி நோஸ் ஜீரோ அபவுட் எவ்ரி திங். கரெக்டா? ஸோ நம்ம இப்போ நீங்க எம்சிக்யூ எடுத்து பார்த்தாலும் கொஞ்சம் எக்ஸாம் பேப்பர் நான் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அந்த எக்ஸாம் பேப்பர்ல எடுத்து பார்க்க உங்களால கொஞ்சம் கொஸ்டின்ஸ்ல சால்வ் பண்ண முடியும். இஸ் தட் மீன்ஸ் யூ ஆர் இன் ஜீரோ? நோ, இட் மீன்ஸ் தட் யூ ஆர் லேக்கிங் ரிவிஷன், அவ்வளவுதான். Okay, so many people, many students right now struggle from stress, depression, everything. Okay, and they cannot follow a simple routine. So daily ஒரு 5 hours கூட படிக்க முடியாத பர்சன்ஸ் கூட இருக்காங்க. ஓகே, 1 hour கூட படிக்க முடியாத பர்சன்ஸ் கூட இருக்காங்க. ஓகே, it does not mean you are lazy or you are not willing to study. It means you are willing to study, but the surrounding is good for you to study. ஓகே, நீங்க படிக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க. ஆனா வந்து காலையில எழுஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, டிஸ்ட்ராக்டடே இல்லாம வந்து 2 hours சாலிடா படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா உங்களுடைய பாடி, உங்களுடைய மைண்ட் தான் வந்து அதுக்கு என்ன பண்ணுது, ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன பண்ணும்? ஸோ தேர் இஸ் ஒன் ரூல். அதுல எப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் February ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. ஓகே, ஸோ 1 day. ஸோ இன்னைக்கு நாளையில இருந்து, ஸோ நாளையில இருந்து வந்து February 1ல இருந்து February 22 வரைக்கும் you are going to be hard as rock in your routine. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஹார்டான ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. மார்னிங் 6 o'clock எழுஞ்சிக்கணும், 6 o'clock எழுஞ்சிக்கோங்க.
நைட் 11 o'clock தூங்கணும், 11 o'clock தூங்குங்க. 21 டேஸ்க்கு சேம் டைம் ஸ்லீப்பிங், சேம் டைம் வேக்கிங் அப். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் டே February 1 5 hours படிக்கிறீங்கன்னா February 2 ட்ரை டு இன்க்ரீஸ் இட் பை 30 minutes. அவ்வளவுதான் போதும். 30 minutes இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்களே வேணா யூ கேன் ரெக்கார்ட். நீங்க நீங்க படிக்கிறீங்களா அந்த டைம்ல சொல்லுங்க, இன்னும் 1 o'clockல இருந்து நான் 2 o'clock படிக்கிறேன், அப்புறம் 1 hour. ஸோ நீங்க மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ அட் தி நைட். ஸோ இன்னைக்கு நைட்ல இருந்து இந்த பிளான் வந்து போட்டுக்கோங்க. என்னதுன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டே என்ன படிக்கிறோம்னு சொல்லி அந்த பிளான் வந்து நீங்க நெக்ஸ்ட் டேவே போடக்கூடாது. நீங்க அது அந்த டே பிஃபோர் தட் நைட் இட் செல்ஃப் யூ ஹேவ் டு டூ தட். தூங்குறதுக்கு முன்னாடி ஹார்ட்லி 10 minutes எடுக்க போடாது, அவ்வளவுதான். ஸோ ஒரு நோட், சின்ன நோட் மாதிரி வச்சுக்கோங்க, இல்ல பெரிய நோட் மாதிரி வச்சுக்கோங்க. அதுல டேட் எழுதிட்டு நாளைக்கு என்னென்ன கோல்ஸ், எனக்கு என்ன லெசன் கம்ப்ளீட் பண்ண எழுதுங்க. டைமிங் எழுதாதீங்க, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நான் இது படிக்கணும். அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் டே அது வந்து கொஞ்சம் வந்து லேட்டா முடிச்சாலும் அது ஒரு டிமோட்டிவேஷனா ஆயிடும். நீ அந்த மாதிரி நினைக்காதீங்க. டாபிக்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு என்ன நான் கம்ப்ளீட் பண்ண போறேன்னு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. ஓகே. ஷார்ப் 11 o'clock தூங்கிடுங்க, மார்னிங் 6 o'clock எழுந்துக்கோங்க. ஓகே. 7 hours ஸ்லீப் கண்டிப்பா கிடைச்சிரும் இதுல உங்களுக்கு. Okay, it might look like you are not studying enough, but it is sufficient. 11 o'clock to 6 o'clock is the best time to sleep also. முடிஞ்ச 10 o'clock தூங்கிடுங்க. 10 to 5. லைக் நைட் எவ்வளோ இருக்கோ காலையில எவ்வளோ இருக்கோ அதை கொஞ்சம் நீங்க வந்து ஆல்டர் பண்ணிக்கோங்க. 11 o'clock தூங்குறவங்க 6 o'clock எழுஞ்சுக்கோங்க. 10 o'clock தூங்குறவங்க 5 o'clock எழுஞ்சுக்கோங்க. சில பேர் 9 o'clock தூங்கிடுவாங்க. ஸோ 9 o'clock 4, 12 o'clockனா 7, 1னா 8. இந்த மாதிரி டைமிங் வந்து நீங்க ஆல்டர் பண்ணிருக்கோங்க. ஆனா ஸ்லீப் டைமிங் 7 hours வச்சுக்கோங்க போதும். ஓகே. 8 hours வேணா கூட வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஸோ 8 to 7 hours வச்சுக்கோங்க. அது அதை விட கம்மியா 6 hours 5 hours வச்சுக்காதீங்க. வெரி பேட் ஃபார் ஹெல்த். யூ கேன் நாட் ஃபோக்கஸ். இந்த நீங்க இப்போ 5 hours நான் ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்து 5 hours நீங்க ஒரு நாள் படிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே 5 hour ஒரு வாரம் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 5 hours தான் தூங்க 5 hours தூங்கி நம்மளால சர்வைவ் பண்ண முடியாது. இது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பழக்கமா வச்சிருந்தா ஓகே, ப்ராப்ளம் இல்ல. அதுவே நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து வைக்காம இப்போ நீங்க திடீர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய மைண்ட் பாடி ரெண்டுமே வந்து அதுக்கு கோஆர்டினேட் பண்ணாது. 7 hours, மினிமம் 7 hours, மேக்சிமம் 8 hours. ஓகே. ஸோ நான் வந்து சொல்றத யூ ஹாவ் டு ஃபாலோ அண்ட் யூ வில் ஃபாலோ. ஓகே. ஸோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் படிக்கணும், எல்லாருக்கும் வந்து நல்ல மார்க் எடுக்கணும்னு தான் ஆசை. ஓகே. பட் இந்த ரைட் கைடன்ஸ் இல்லாதனாலதான் வந்து எல்லாரும் என்ன ஆகுறோம், 90% வேற மாதிரி இருக்காங்க, 10% வேற மாதிரி இருக்காங்க. ஐ வாண்ட் யூ ஆல் டு பி இன் தட் 10%. ஓகே. ஸோ 11, 6 இதுவே வச்சுக்கோங்க. 6 o'clock எழுந்து வாட் எவர் யூ நீட் டு ப்ரே ஆர் வாட் எவர் யூ நீட் டு எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணுங்க. ரொம்பலாம் இல்ல, ரொம்ப டயர்ட் ஆற மாதிரிலாம் இல்ல, சும்மா ஒரு சின்ன வாக் மாதிரி பண்ணிட்டு ஸ்டார்ட் ஸ்டடி. 1 hour ஸ்ட்ரெயிட்டா படிங்க, இல்ல 25 minutes ஸ்ட்ரெயிட்டா படிங்க. 5 minutes பிரேக் எடுங்க. 25 minutes படிங்க, 5 minutes பிரேக் எடுங்க. So in this way your brain won't be exhausted. You will study for long hours and you won't feel studying. அப்புறமா படிக்கிறத என்ஜாய் பண்ணி படிங்க. ஓகே, நான் இன்னைக்கு வந்து நான் இம்யூனிட்டி பத்தி நான் படிக்க போறேன். ஓகே, இதை பத்தி நான் ஒரு விஷயமும் விடாம எல்லாமே படிப்பேன். படிச்சதை ஆக்டிவ் ரீகாலிங் பண்ணுங்க. ஆக்டிவ் ரீகாலிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புக் ரீட் பண்றீங்கன்னா பக்கத்துலயே ஒரு சின்ன நோட்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி, இதுல நான் நேச்சுரல் டைப், அதோட இன்னொரு பேர் என்னது இன்னேட்டு, அப்புறமா அக்வயர்டு, இன்னொரு பேர் என்னது இது வந்து லைஃப் டைம்ல வர்றது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. டாபிக்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டே போங்க, சப் டாபிக்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டே போங்க. என்னென்ன வேர்ட்ஸ் தான் நீங்க பார்க்கணும் எழுதிட்டே போங்க. பிசிக்கல் பேரியர், பேரியர்ஸ், பாகோசைட்டிக் செல் பேரியர். ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போங்க. ஓகே. இந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த பேப்பர்ல பாருங்க. ஓகே, சோ இன்னைக்கு என்னென்ன படிச்சிருக்கேன், டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி இங்க ஞாபகம் பண்ணுங்க. டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டில எத்தனை டைப்ஸ் இருக்கு, நேச்சுரல் இம்யூனிட்டி, அப்புறமா அக்வயர்டு. நேச்சுரலோட இன்னொரு பேர் என்னது இன்னேட். நேச்சுரல்னா என்னது அப்படின்னு சொல்லி நீங்களே ஞாபகம் பண்ணுங்க. திஸ் இஸ் கால்ட் ஆக்டிவ் ரீகாலிங். ஓகே. ஸோ ஒரு சின்ன ஃபிளாஷ் கார்டு மாதிரி நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்றீங்க, உங்களுடைய படிச்சதெல்லாம் நீங்க ஞாபகம் பண்ண ட்ரை பண்றீங்க. இஃப் அது ஞாபகம் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா உங்களுடைய கியூரியாசிட்டி ஸ்ட்ரைக் ஆயிட்டு அது மறுபடியும் எடுத்து பாப்பீங்க. ஓகே. பெஸ்ட் மெத்தட், ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் யூ. ஓகேங்களா. ஆக்டிவ் ரீகாலிங் தான் வந்து
ஐ வுட் சஜஸ்ட் டு எவ்ரி ஒன். ஓகே, ஸோ ஆக்டிவ் ரீகாலிங் இல்லைனா வந்து ஃபெயின்மென்ட் டெக்னிக் பண்ணுங்க. ஃபெயின்மென்ட் டெக்னிக்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் அஸ் அ டீச்சர். ஓகே, நீங்க வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்க்கு போய் சொல்லி தரணும் இந்த டாபிக். அவங்களுக்கு எப்படி சொல்லி தருவீங்க? ஹார்டான டேர்ம்ஸ்லாம் இது பண்ணுவீங்களா? இல்ல, ரொம்ப ஈஸியா சொல்லி தருவீங்க. அந்த மாதிரி ஒரு இட் வுட் சவுண்ட் வியர்ட் ஃபார் யூ, பட் ஐ யூஸ் டு டூ தட். என்னதுன்னா, ஒரு பில்லோ இல்லைன்னா வந்து ஒரு டால் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல அதுக்கு அதுதான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் சொல்லி தருவேன். ஓகே, சொல்லி தரும்போது என்ன ஆகுது? மை மைண்ட் ஆல்சோ கெய்னிங் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஆக்டிவ் ரீகாலிங் இல்ல ஃபெயின்மென்ட், தீஸ் டூ ஆர் தி பெஸ்ட் மெத்தட், ஹைலி சஜஸ்டட் ஃபார் யூ. அப்புறமா வந்து 80-20 ரூல். ஓகே, ஸோ யூஆர் கோயிங் டு ஸ்டடி 20% சிலபஸ். நீங்க 80%, 80-20 ரூல் பத்தி நான் உங்களுக்கு லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த ரெண்டு டெக்னிக்கை கண்டிப்பா நீங்க உங்களுடைய ரொட்டீன்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, டில் ஏப்ரலுக்கு அப்புறமா யூ ஆர் ஃப்ரீ, யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், யூ கேன் திங்க் வாட் எவர் யூ வாண்ட். இப்போதைக்கு நான் நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே, நான் டெய்லி நல்லா என்னுடைய என்னுடைய கோலை நான் கம்ப்ளீட் பண்ணும் டெய்லி. இந்த ரெண்டு தான் உங்களுடைய தாட்ஸ்ல இருக்கணும், தவிர வேற எதுவுமே தாட்ஸ்ல போட்டுக்காதீங்க. ஓகே, நான் என்ன காலேஜ் சேருவேன், நான் என்ன வந்து டிகிரி எடுக்கணும், நான் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் வந்து ஏப்ரல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேல இருந்து அதோடைய ரிசர்ச் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, தவிர இப்போ டு நாட் ஃபோக்கஸ் ஆன் எனிதிங். ஓகே, லீவ் இட் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, அவங்க கிட்ட வந்து சொல்லிடுங்க. ஆக்சுவலி யூ ஹாவ் டு டேக் யுவர் பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஃபார் திஸ். ஓகே, ஸோ மார்னிங் வந்து காலையில் எழுந்துக்கிறது கஷ்டம் இருக்குன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இல்லைன்னா தூங்குறது கஷ்டமா இருக்குன்னா, சில பேருக்கு இப்போ பாத்தீங்கன்னா தூக்கமே வரதில்ல நைட்ல, அதையும் நீங்க வந்து இது பண்ணலாம். ஓகே, பிரீத்திங் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் வந்து ஆக்வர்டா தான் இருக்கும், வியர்டா தான் இருக்கும், பட் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஸோ இட் வில் ஹெல்ப் அண்ட் யூ வில் தேங்க் மீ லேட்டர் ஃபார் திஸ். ஓகே, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கெட் யுவர் ஹெல்ப் ஃப்ரம் த டீச்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. கரெக்டா நம்ம இந்த லெசனுக்கு டெர்மினல் எக்ஸசைஸ் கூட சால்வ் பண்ணலாம். ஓகே, எதுக்குன்னா ஐ கேம் டு நோ தட் டெர்மினல் எக்ஸசைஸ்ல கொஞ்சம் வந்து நல்ல கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் தட் திங். கரெக்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, அந்த டெர்மினல் எக்ஸசைஸே வந்து விட்டுருவாங்க. ஓகே, பட் அதுல இருந்தா நிறைய கொஸ்டின்ஸே வர ஆரம்பிக்குது. ஓகே, எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும், எல்லா டாபிக்ஸும். அதுக்காக தான். Yes. ம். ஸோ இம்யூன் சிஸ்டம் பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். இம்யூன் சிஸ்டம்னா என்னது? நம்ம அது ஒரு நிறைய ஆர்கன்ஸ் சேர்ந்து ஒரு சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம். அது வந்து நம்ம பாடிய வந்து இன்ஃபெக்ஷன்ல இருந்து, ஏதாவது வந்து ஏதோ மேல் ஃபங்க்ஷனிங்ல இருந்து, இல்னஸ்ல இருந்து பிரிவென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது அப்நார்மல் செல் இருந்தா அதையும் வந்து அது கில் பண்ணும். ஸோ இம்யூன் சிஸ்டம் உடைய செல்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ லிம்போசைட், மேக்ரோபேஜஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா ஆன்டிஜென், ஆன்டிபாடி இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. ரெண்டு மெயின் டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி இருக்கு. ஒன்னு வந்து நேச்சுரல், இன்னொன்னு வந்து அக்வயர்டு. ஸோ இந்த வேர்ட்ல இருந்தே வந்து சில பேரால கண்டுபிடிக்க முடியாது. நேச்சுரல்னா பிறந்ததுல இருந்து இருக்கிற இம்யூனிட்டி தான் நேச்சுரல் இம்யூனிட்டி சொல்லுவாங்க. ஆல்சோ இன்னேட் இம்யூனிட்டி, ரெண்டுமே ஒண்ணுதான். நேச்சுரல் இல்லைன்னா இன்னேட். அக்வயர்டுனா பிறந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைச்சது. ஓகே, லைஃப் டைம்ல கிடைச்ச இம்யூனிட்டி தான் வந்து அக்வயர்டு, கிடைச்ச இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நேச்சுரல் இம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா வந்து சில பேரியர்ஸ்லாம் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் படிக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து பிசிக்கல் பேரியர். பிசிக்கலா வந்து நம்மளுடைய பேரியர் என்னென்னலாம் இருக்கு? ஸ்கின் ஒரு பேரியர். ஓகே, ஏதாவது ஒரு டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்மளுடைய ஆர்கன்ஸ், ஸ்கின்னு, அப்புறமா நம்மளுடைய மவுத்ல, அண்ட் தென் நோஸ்ல. ஓகே, ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம், எலிமெண்ட்ரி கெனால், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அப்புறமா வந்து
நம்மளுடைய யூரினோஜெனைட்டல் ட்ராக்ட்ல அதுலலாம் பாத்தீங்கன்னா வந்து மியூக்கஸ் இருக்கு. அதனால நெறைய ஜெர்ம்ஸ் ஏதாவது வந்து அது அப்பவே இது இது பண்ணிடும். ஓகே. அப்புறமா நம்மளுடைய நோஸ் ஹேர்ஸ் இருக்கட்டும், நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ஸ்ல இருக்கிற சீலியா இருக்கும். ஏதாவது ஜெர்ம்ஸ் ஏதாவது ஒரு ஃபாரின் ஆர்கானிசம் வந்தா அது என்ன பண்ணிடும்? ஃப்ளஷ் அவுட் பண்ணி நம்ம நோஸ் வழியா இது பண்ணிடும். ஓகே. அப்புறமா ஸ்வெட்டு, டியர், நம்ம ஸ்டொமக்ல இருக்க HCl இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிசிக்கலா நம்மளுக்கு பேரியர் இருக்கு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து செல் பேரியர் இல்லைன்னா வந்து ஃபேகோசைட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஃபேகோசைட்டிக்னா என்னது? அது ஜெர்ம்ஸ் அப்படியே சாப்பிட்ரும். ஏதாவது ஜெர்ம் உள்ள வருதுன்னா இந்த பிசிக்கல் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாடியில பிசிக்கலா பேரியர் இருக்கு. அதுக்கப்புறமா ஃபேகோசைட்டிக். அதுக்கப்புறமா இப்போ உள்ள போயிடுச்சுன்னா அதுல இருக்கிற WBC, மேக்ரோஃபேஜஸ், மைக்ரோஃபேஜஸ் அது எல்லாமே அதை சாப்பிட்ரும். ஓகே. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆமா இது அப்படியே வந்து பேத்தோஜென்ஸ் அப்படியே வந்து என்ன பண்ணிடும்? உள்ள எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்புறமா வந்து அது வந்து என்சைம் போட்டு டைஜஸ்ட் பண்ணும். ஓகே. இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்? ஃபேகோசைட்டிக் செல்ஸ் வந்து பண்ணும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகே. சோ வந்து செல்ல வந்து உடைக்கிறது. ஓகே. செல்லுக்குள்ள வந்து தண்ணி போட்டு அது வந்து பிரேக் பண்றது. ஃபேகோசைட்டோசிஸ வந்து இன்கிரீஸ் பண்றதெல்லாம் என்னது? இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் தான். ஓகே. நம்ம பிளாஸ்மாவுடைய புரோட்டீன். நம்ம பிளாஸ்மால சில புரோட்டீன்ஸ்லாம் இருக்கும். அத வந்து அது வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஜெர்ம்ஸ் ஏதாவது பிளட்ல வந்துருச்சுன்னா அத அழிக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் நேச்சுரலா காட் நம்மளுக்கு குடுத்தது. ஓகே. இதெல்லாம் வந்து நேச்சுரலா இருக்கிறது தான். நம்ம பொறந்ததுல இருந்தே இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கு. அதனால இத நேச்சுரல் இல்லனா இன்னேட் இம்யூனிட்டி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்வயர்ட் இம்யூனிட்டி. அக்வயர்ட் இம்யூனிட்டினா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பாக்டீரியா நம்ம பாடியில வந்துருச்சு. சிம்டம்ஸ், ஃபீவர் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. கரெக்ட்டா? இப்போ நம்மளுடைய லிம்போசைட் நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து நம்ம இந்த லிம்போசைட்ல மெமரி செல்ஸ் இருக்குல்ல, அந்த மெமரி செல் என்ன பண்ணிக்கும்னா, இதோடைய மெமரி வச்சுக்கும். ஓகே, இப்போ என் பாடியில டைபாய்டோட பாக்டீரியா வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த கரெக்ட்டா இந்த பாக்டீரியாக்கு பர்ட்டிகுலரா அது மெமரி செல் வச்சுக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த பாக்டீரியா, அந்த டைபாய்டு பாக்டீரியா உள்ள வந்துச்சுன்னா, என்ன பண்ணும்னா இந்த மெமரி செல் டக்குன்னு வந்து லிம்போசைட் கிட்ட சொல்லிட்டு, ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து லிம்போசைட் வச்சு கில் பண்ணிடும் அத. நம்ம பாடியில சிம்டமே வராது. சோ கரெக்ட்டா அந்த ஸ்பெசிபிக் பேத்தோஜனுக்கு மெமரி செல் செஞ்சு அது அழிக்கும். ஆனா இப்போ டைபாய்டு ஆல்ரெடி வந்து இன்னொரு வாட்டி வந்தா இது அழிக்கும். இப்போ டைபாய்டு ஒரு டைம் வந்து செகண்ட்ல வேற ஏதோ வைரஸ் வந்திருக்கு. இல்ல வேற ஏதோ பாக்டீரியா வந்துச்சுன்னா அதுவும் மறுபடியும் அது மெமரி செல் வந்து நெக்ஸ்ட் டைம்ல தான் இதுவாகும். ஓகேங்களா? அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா வேக்சினேஷன் போட சொல்றாங்க. வேக்சினேஷன்ல என்ன இருக்கு? இந்த பர்ட்டிகுலர் டிசீசஸ் உடைய ஜெர்ம் இருக்கு அதுக்குள்ள. அது போடும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அது கொஞ்சமா மெமரி செல் செஞ்சு வச்சுக்குது. நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வராம இருக்கிறதுக்காக. ஓகே. ஆனா இது பாத்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஓகே. இந்த மெமரி அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அது. ஓகே. நெக்ஸ்ட் டைம் அத விடவே விடாது. ஓகே. இந்த ஸ்மால் பாக்ஸ் இருக்கட்டும், மம்ப்ஸ் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வேக்சினேஷன் நம்ம பாடில ஆல்ரெடி போட்டுருவாங்க. ஓகே. அதுக்காக தான் நம்ம லைஃப் டைம்ல இந்த மாரி டிசீசஸ்லாம் வராது. இதுக்கெல்லாம் அந்த மாரி வந்தாலும் நம்ம மெமரி செல் தெரிஞ்சு அத கண்டுபிடிச்சு அத அழிச்சிரும். நம்மளுக்கு தெரியவே தெரியாது அந்த மாரி ஒண்ணு வந்திருக்கா இல்லையான்னு. ஓகே. சிலது ஷார்ட் டெர்ம் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லலாம் மேம், அப்பனா கோல்டு வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வாட்டி வந்துகிட்டே இருக்குல்ல. ஆக்சுவலி வந்து இது ஷார்ட் டெர்ம் மெமரி தான் வச்சுக்கும். ஓகே. ஒரு வாட்டி கோல்டு வந்துச்சுன்னா 1 மந்த்ல ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஓகேங்களா? சோ இந்த மாரி வந்து நடக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து 1 மினிட். பிசிக்கல் பேரியர்ஸ். பிசிக்கல் பேரியர் பாருங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இருக்கிற மியூக்கஸ் இருக்கட்டும். 1 மினிட். இதுல இருக்கிற மியூக்கஸ் இருக்கட்டும். ஸ்டொமக் உள்ள வர்றதுக்கான இந்த ஆசிட் இருக்கட்டும். ஓகே. ஸ்கின்ல மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கட்டும். இதெல்லாம் நம்மளுக்கு என்னது? பேரியர்ஸ். ஓகேங்களா? 1 மினிட்.
என்னோட இதுல மட்டும் ஸ்கிரீன் இதுவாயிட்டு. ம். பாகோசைட்டோசிஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ம். Give me 1 minute. ம். ஏன் ஓகே. எஸ் சார். ஸோ இந்த அக்வயர்ட் இம்யூனிட்டில பார்த்தீங்கன்னா வந்து, அக்வயர்ட் இம்யூனிட்டினா என்னது? நம்ம லைஃப் டைம்ல டெவலப் ஆகுற இம்யூனிட்டி தான் வந்து லைஃப் டைம்ல வந்து டெவலப் ஆகுற இம்யூனிட்டி தான் வந்து அக்வயர்ட் இம்யூனிட்டி சொல்லுவாங்க. இது ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அப்புறமா மெமரி செல் இருக்குல்ல, அதோடைய பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஆக்சுவலி அக்வயர்ட் இம்யூனிட்டில பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு ஆக்டிவ்லி அக்வயர்ட், இன்னொன்னு வந்து பாசிவ்லி அக்வயர்டு. ஓகே. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்டிவ்லி அக்வயர்டுனா என்னதுன்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயி அதுவே செஞ்சுரும். இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு பாக்டீரியா இருந்துச்சுன்னா, அதுக்கு ஆன்டிபாடி நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, என்னோட இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயி அதுவே வந்து என்ன பண்ணும்? அதோடைய ஓன் ஆன்டிபாடிஸ ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகே. ஸோ ஏதாவது நேச்சுரலா இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது, இல்லன்னா வந்து வேக்சினேஷன் போடும்போது என்ன பண்ணும்? நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயி, நம்ப இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயி அதுவே ஆன்டிபாடிஸ், அந்த டி லிம்போசைட்ல இருக்க ஏதாவது ப்ராடக்ட் செய்யணும்னா எல்லாமே வந்து அதுவே வந்து செஞ்சுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அ ஆ. சோ இந்த மாரி வந்து செஞ்சுக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு ஸ்னேக் பைட் ஏதாவது ஒரு டெட்டனஸ் இன்ஃபெக்ஷன் நடந்துச்சு. இப்ப நம்ம வெயிட் பண்ணுவோமா? அவங்களுக்கு வேக்சினேஷன் போடுவோமா நம்ப? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு? ஸ்னேக் பைட் ஏதோ நடந்திருக்கு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வெயிட் பண்ணுவோமா என்ன? இம்யூனிட்டி ஆக்டிவேட் ஆயி அதுக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னு இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குனு இன்ஜெக்ஷன் போய் போட்டுருவோம். அத பாசிவ் இம்யூனிட்டி சொல்லுவாங்க. நம்ம பாடி செய்யாது. இதுக்கெல்லாம் ஸ்லோவா நடக்கும் நம்ம பாடி செய்றது. நம்ம ஆர்டிபிஷியலா போய் அவங்களுக்கு பாசிவ்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஃபுட் பிரிப்பேர் பண்றேன்னா அது ஆக்டிவ். அதுவே வந்து நான் ஃபுட் வந்து ஆர்டர் பண்றேன்னா அது பாசிவ். 2த்துலயும் ஃபுட் தான் பிரிப்பேர் ஆகுது. ஆனா நானே செய்றேன்ல, அதனால இது ஆக்டிவ். அதுவே வந்து நான் வெளில இருந்து ஆர்டர் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு செஞ்சு குடுக்குறாங்க. அது பாசிவ். கரெக்ட் தானே? இப்ப ஆன்டிபாடிஸ் நம்ம இம்யூன் சிஸ்டமே செஞ்சுச்சுன்னா அது ஆக்டிவ். அதுவே நம்ம இன்டைரக்டா ஆர்டிபிஷியலா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஒருத்தவங்களுடைய பாடியில போட்டோம்னா பாசிவ். சோ ரொம்ப ஸ்லோவான டைம்ல, ரொம்ப டேஞ்சரஸ் இல்லாத சிச்சுவேஷன்ல நம்ம ஆக்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுவே வந்து அர்ஜென்ட்டா இப்போ அவங்களுக்கு ஆன்டிபாடிஸ் போடணும். இல்லன்னா அவங்க இறந்துருவாங்க. ஓகே. ஸ்னேக் பைட் இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணுவோமா? இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அத அட்டாக் பண்ணணும்னு இல்ல. நம்ம டக்குனு ஆன்டிபாடிஸ் போட்டு டக்குனு எல்லாமே இதுவாயிடணும். அப்பதான் அவங்கள உயிரோட காப்பாத்த முடியும். ஓகே. அந்த டைம்ல நம்மளுக்கு பாசிவ் தான் வொர்க் ஆகும்.
ஓகேங்களா? ஸோ டக்குன்னு வந்து நம்ம ஆன்டிபாடிஸ் வந்து அது பாடியில இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா அது பாசிவ். அதுவே நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயி அதுவே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டோம்னா அது பாசிவ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்டிவ்லயும் 2 கேட்டகரி இருக்கு. ஓகே. ஒண்ணு வந்து லைஃப் டைம் இம்யூனிட்டி. இன்னொன்னு வந்து ஷார்ட் டெர்ம் இம்யூனிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்தீரியா, வூப்பிங் காஃப், ஸ்மால் பாக்ஸ், மம்ஸ் ஒன்ஸ் அது ஒருத்தவங்களுடைய பாடியில வந்துச்சுன்னா, அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா இது யூசுவலி வரவே வராது அவங்களுக்கு. ஓகே. வரவே வராது அவங்க லைஃப் டைம்ல. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் இம்யூனிட்டி. இந்த காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, டிசென்ட்ரி இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து, மந்த்ஸ், வீக்ஸ் வரைக்கும் வராது. புரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து, பாசிவ்லி அக்வைர்ட் இம்யூனிட்டி. நான் சொன்னேன்ல, ஆர்டிஃபிஷியலா நம்ம வந்து இல்லன்னா இன்னொரு பெர்சனோட ஆன்டிபாடிஸ நம்ம இவங்களோட பாடியில போடுவோம். ஓகே. இதுல மெமரி செல் அது எதுவுமே ஃபார்மே ஆகாது. ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி புரொடெக்ஷன்க்காக. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து, பிரெக்னன்சி டைம்ல மதர்ல இருந்து குழந்தைக்கு வந்து ஐஜிஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்டிபாடி வரும். நான் சொன்னேன்ல 75% நம்ம பாடியில ஐஜிஜி ஆன்டிபாடி இருக்குன்னு. ஓகே. அந்த பிளாசென்டாவ கிராஸ் பண்ணி மதர்ல இருந்து குழந்தைக்கு வரும். மதர்ல இருந்து ஃபீட்டஸ்க்கு வரும். இது பாசிவ். இதுல இப்போ ஃபீட்டஸ்க்கு தான் கிடைக்குது. கரெக்ட்டா? இப்போ ஃபீட்டஸோட இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி ஆன்டிபாடிஸ் இல்ல. அதுவும் ஃபீட்டஸும் ஆர்டர் பண்ற மாதிரி தான் இருக்கு ஆன்டிபாடிஸ். அவங்களுக்கு கிடைக்குது ஆன்டிபாடிஸ். இல்ல வந்து பிரஸ்ட் மில்க்ல ஓகே அவங்க மில்க் ஃபீட் பண்ணும்போது ஐஜிஏ அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்டான ஆன்டிபாடி இந்த குழந்தைக்கு கிடைக்குது. இதெல்லாம் ஆர்டிபிஷியலா கிடைக்குது. இதெல்லாம் வந்து பாசிவா கிடைக்குது. அந்த குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அதுவே செய்யல. அவங்க மதர் கொடுக்கறதுனால செய்யறாங்க. அது வந்து கிடைக்குது அதுக்கு. ஓகேங்களா? இப்போ ஹெப்பாட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது, ஸ்னேக் பைட் இருக்கும்போது, அதுலலாம் அதோடைய பேஷண்ட் வந்து ஹெப்பாட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆன்டிபாடிஸ் அவங்களால நேச்சுரலா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஆர்டிபிஷியலா இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஓகே. சில பேரோட இம்யூன் சிஸ்டம் வொர்க் ஆகல. அவங்களுக்கும் நம்ம ஆர்டிபிஷியலா குடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு இம்யூனிட்டி. இப்போ ஆக்டிவ் இம்யூனைசேஷன் வேக்சினேஷன் பத்தி கொஞ்சம் வந்து படிக்கலாம். ஸோ வேக்சினேஷன் பத்தி நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி தெரியும். இதுல எட்வர்ட் ஜென்னர் 1796ல அந்த ஸ்மால் பாக்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அவங்க மில்க் மேட் கிட்ட போய் அவங்க கிட்ட கேட்கும்போது, அவங்களுக்கு இந்த ஒரு இம்பார்ட்டன்டான அப்சர்வேஷன் வந்து கிடைச்சிருச்சு. எஸ் சார். ஸோ அத பத்தி இவ்வளவுதான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இத பத்தி கூட நம்மளுக்கு 0 தெரியல பாருங்க. இத பத்தி கூட நம்மளுக்கு ஒரு 50% தெரியுது. இன்னொரு 50% நம்ம ரிவிஷன்னாலயும், எக்ஸ்ட்ரா லேர்னிங்னாலயும் தான் கிடைக்கும். ஓகே. சோ உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். ஓரளவு தெரியும். ஒண்ணுமே தெரியாதுன்னு டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. அவங்களுக்காக சொல்றேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்படியே நான் போய் எக்ஸாம்ல எழுதிட்டு வருவேன். இந்த மாரி நெகட்டிவான ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் சொல்லல. ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்னால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே. ஒண்ணுமே தெரியாதுன்னு இல்ல. எல்லாருக்கும் ஏதாவது தெரியும். ஓகே. நம்ம ஒழுங்கா லேர்ன் பண்ணி, ரிவைஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அது. உங்களுக்கு இப்போ 50% தெரியும் எல்லாருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்டும் யாரெல்லாம் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு 50% தெரியும். இன்னொரு 80% தெரியும். 20% இருக்குல்ல, அதுக்கு தான் நீங்க வொர்க் பண்ணணும். ஓகே. ஒண்ணுமே இல்ல. 2 மந்த்ஸ் வொர்க் பண்ணுங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறமா யூ ஆர் ஃப்ரீ டூ கோ. யூ கேன் திங்க் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ ஆக்டிவ் இம்யூனைசேஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்ம இம்யூன் சிஸ்டம ஆக்டிவேட் பண்றோம். என்னது? வேக்சினேஷன் போட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்யூனைசேஷன்னா என்னது? அ ரொம்ப 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 லாங் அகோ வந்து பீப்பிள் என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, ஒரு பெர்சனுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து அவன் ரெக்கவர் ஆயிட்டா, அதே சேம் டிசீஸ் அவனுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன் பண்ணாங்க. ஸோ இந்த அப்சர்வேஷன்னால இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உடைய பர்த் வந்து ஆச்சு. ஸோ வேக்சினேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? எட்வர்ட் ஜென்னர். என்னது 1796ல. இவங்க என்ன பண்ணாங்க? கவுபாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபெக்ஷன் போட்டு, ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து பிரிவென்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ இங்க மில்க் மேட்ஸ் கிட்ட கேட்டு, அவங்களுக்கான கேட்டு ஒரு பையனை வந்து ஆர்டிபிஷியலா அவங்க வந்து கவுபாக்ஸ் போட்டதுனால அவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வரவே இல்லையா? ஓகே. ஸ்மால் பாக்ஸ் இஸ் டெட்லி. கவுபாக்ஸ் ரொம்ப அதோடைய மைனரான ஒரு சிம்டம்ஸ் தான் காமிக்குமா? ஓகே.
இப்போ வேக்சினேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வேக்சினேஷனுடைய மெயின் எய்ம் என்னதுன்னா, நம்ம பாடிய வந்து ஃபியூச்சருடைய இன்ஃபெக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது தான். ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்காக நம்ம பாடியில இப்பவே நம்ம லைட்டா இன்ஃபெக்ஷன் பண்ணி மெமரி செல்ல ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்பதான் ஃபியூச்சர் நேச்சுரலாவே நம்ம அந்த மாதிரி டிசார்டர் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு பேத்தோஜன் வந்துச்சுன்னா அதை அழிக்கிறதுக்காக. ஓகே, நம்ம வேக்சினை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? வீக் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஜெர்மை கில் பண்ணியோ இல்லைன்னா வீக் பண்ணி நம்ம பாடியில போடுவோம். இதனால நம்ம டிசீஸ் எல்லாம் வர்றது மைல்டா ஃபீவர் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுல என்ன ஆகும்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், மெமரி செல் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த மெமரி செல் நம்ம பாடியில லாங் டைம் இருக்கா, லாங் டைம் நம்ம பாடியிலே தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் சேம் டிசீஸ், சேம் பேத்தோஜன், சேம் ஜெர்ம் வந்துச்சுன்னா நம்ம பாடி நிறைய அமௌண்ட் மெமரி, நம்ம பாடியில இருக்கிற மெமரி செல்லுக்கு தெரிஞ்சு நிறைய அமௌண்ட்ல ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி டக்குன்னு வந்து அதை கில் பண்ணிடும். ஓகே, எஃபெக்டிவான ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்ம இது பாருங்க, அதே வேக்சினோடைய டைப்ஸ் அதே சேம் கதைக்கு தான் வராங்க பாருங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேக்சின்லாம் இருக்கு? 3 மெயின் டைப்ஸ் வேக்சின் இருக்கு. ஒன்று நம்ம அந்த கில்டு ஆர்கனிசமும் உள்ள போடுவோம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் வீக் பண்ணி உள்ள போடுவோம், இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் அதோட கெமிக்கல் மட்டும் உள்ள போடுவோம். ஓகே, 3 டைப்ஸ் ஆஃப் வேக்சின் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, ஸோ 3 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்கு. ஒன்றுல ஃபர்ஸ்ட் டைப் என்னதுன்னா கில்டு ஆர்கனிசம் வேக்சின். கில்டு ஆர்கனிசம் வேக்சின்னா ஏதாவது ஒரு பாக்டீரியா இருக்குன்னா, ஏதோ ஒரு பேத்தோஜன் இருக்குன்னா அதை நம்ம கில் பண்ணி, ஓகே, அதை வந்து நம்ம டெட் பண்ணி அதை வந்து நம்ம அது டிசீஸ் பண்ணாது இப்போ. ஓகே, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு பூஸ்டர், அதான் ஒரு ஒரு டோஸ்ல வந்து கொடுப்போம் யாருக்கு? பேஷண்ட்டுக்கு. ஓகே, ஸோ டைஃபாய்டு, காலரா, பெர்டூசிஸ்னா வந்து வூப்பிங் காஃப். ஓகே, ரேபிஸ்க்கு இருக்கட்டும், போலியோக்கு இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சேம் இந்த ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணுவாங்க. டைஃபாய்டோட ஒரு பாக்டீரியா எடுத்து அதை கில் பண்ணி, ஓகே, அது கில் பண்ணி இப்போ அது டிசீஸ்லாம் காஸ் பண்ணாது, அதை வந்து நம்ம பாடிக்குள்ள போடும். இப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மெமரி செல் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, மெமரிஸ் இப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த டைஃபாய்டு இன்ஃபெக்ஷன் யாருக்காச்சும் நேச்சுரலாவே வந்துச்சுன்னா, இப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் நிறைய மெமரி செல்லால நம்ம இம்யூன் சிஸ்டம் நிறைய ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இன்ஃபெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி அது கில் பண்ணிடும். ஓகே, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா லைவ் இல்லைன்னா அட்டினுவேட்டட் வேக்சின் சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்ல, உயிரோட இருக்கிறது தான் போடுவோம் நம்ம. ஆனா ஒரு பாடியில இப்போ உயிரோட இருக்கிற ஜெர்ம் தான் போடுவோம், ஆனா அதை வீக் பண்ணி போடுவோம். நிறைய டிசீஸ் காஸ் பண்ணாது, லைட்டா சிம்டம்ஸ் வந்து காஸ் பண்ணும். ஓகே, வீக் பண்ணா அட்டினுவேட்டட் சொல்லுவாங்க. ஸோ வீக் பண்ணி அந்த ஆர்கனிசமை நம்ம பாடிக்குள்ள போடுவோம். ஓகே, அது ஸ்லோவா மல்டிப்ளை ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம இம்யூன் சிஸ்டம் அதுக்கு ஆன்டிபாடிஸ், மெமரிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி, ஓகே, அதை வந்து அழிச்சிடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஜி வேக்சின் ஒன்று இருக்கு, ருபெல்லா, மியாசில்ஸ், போலியோ. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து சேம். அதெல்லாம் வந்து சொட்டு மருந்து அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா, இதுலயும் சேம் தான். வீக் பண்ணி போட்டிருப்பாங்க. வீக்கான போலியோ பேத்தோஜன் வந்து அதுல போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ ஓரல் போலியோ வேக்சின்ஸ் இருந்துச்சுல, அதனாலதான் வந்து போலியோ ஒரு பெரிய டிசார்டரா ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்மால் பாக்ஸ் ஒரு பெரிய டிசார்டர் இருந்துச்சு, அதை வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க, நியர்லி எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஸ்மால் பாக்ஸ் தான் இப்ப யாருக்குமே வரதே இல்லை. ஹைலி டேஞ்சரஸ் தெரியுமா? அப்படியே ஹோல்ஸ் மாதிரி வந்துடும் உடம்பு ஃபுல்லா. ஓகே, வெரி டேஞ்சரஸ். அதனாலதான் வேக்சின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யாராவது உங்க ஃபேமிலியில யாராவது வந்து இஃப் தே ஆர் நாட் எஜுகேட்டட் ஆர் நாலேஜ் வெரி வெல், உங்ககிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா வேக்சின் போடணும். ஓகே, கவர்மெண்டே ஒரு நம்மளுக்கு கைடன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த ஏஜ்ல ஒரு வேக்சின், பிறந்த உடனே வேக்சின், இந்த ஏஜ்ல இந்த ஏஜ்ல இந்த ஏஜ்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அந்த டைம்ல போய் கரெக்டா வேக்சின் எடுத்துக்கிட்டா போதும். யூ கேன் பி ஃப்ரீ ஆஃப் எனி டிசார்டர்ஸ். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து டாக்ஸாய்டு வேக்சின். அப்படின்னா இல்ல கில் பண்ணியும் போடல, வீக் பண்ணியும் போடல. அந்த ஏதாவது ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அதோடைய டாக்ஸின், அந்த டாக்ஸின்னாலதான் அந்த டிசீஸ் வருதுன்னா அந்த டாக்ஸினை எடுத்துருவாங்க. அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி லைட்டா ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸான நேச்சர்ல போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம். போட்டுட்டு நம்ம சேம் என்ன ஆகும், நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் தென் அதுக்கு ஏத்த மெமரி செல் ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது ப்ரொடெக்ஷனுக்காக.
டெட்டனஸ் இருக்கட்டும், டிப்தீரியா, ஏதாவது ஒரு ராடுல, ஏதாவது ஒரு நைஃப்ல ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? டிடி இன்ஜெக்ஷன் போய் ஃபர்ஸ்ட் போடுங்க சொல்லுவாங்க. எதுக்குன்னா டெட்டனஸ் இஸ் அ ஹியூஜ்லி வெரி 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 பேட் டிஸார்டர். மசில் அப்படியே கான்ட்ராக்ட் ஆயிடும். அப்படியே இப்படி இழுத்து அப்படியே ஒரே இடத்துல நின்னுடுவாங்க அவங்கள. உடம்பே அசைக்க முடியாம போயிடும். அதனால என்ன சொல்றாங்க? அந்த வேக்சின் வந்து போடுவாங்க. ஓகே. ஏதாவது ஒரு ரொம்ப பழைய ராடு, ரஸ்டி ராட்ல கட் ஆனா, ஓகே. ஏதாவது ஒரு நெயில் ஆணி ரொம்ப வந்து ரஸ்டான ஆணி ஏதாவது வந்து குத்துடுச்சுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போய் டிடி இன்ஜெக்ஷன் வந்து போட சொல்லுவாங்க. சொல்லுவாங்க செப்டிக் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக. அப்புறமா இம்பார்ட்டன்ட் வேக்சின். ஸோ இந்த மாதிரி வந்து 3 டைப்பா பார்த்துட்டோம். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்டான வேக்சின்லாம் இப்போ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மோஸ்டா எல்லாரும் இந்த மாதிரி வேக்சின்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிஜி வேக்சின். நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நல்லா ஃபுல் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிஜி வேக்சின். பிசிஜி வேக்சின்னா பெசில்லஸ் கால்மெட்டி பியூரின். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க என் கூடவே சேர்ந்து. பெசில்லஸ் கால்மிட்டி பியூரின். ஸோ ஏன் இந்த மாதிரி நான் சொல்றேன்னா இது என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அப்போதான் ஆக்டிவா இருக்கும் கிளாஸ். யூ ஓன்ட் ஃபீல் போர்ட். ஓகே. ஆக்டிவா இருக்கும். ஓகே. பெசில்லஸ் கால்மெட்டிக் யூரின். யூ வில் ட்ரை டு ரிமெம்பர் இட். இப்போ இதை நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பா பக்காவா ஆயிடும் உங்க மைண்ட்ல. ஓகே. சோ இந்த வேக்சின் பெசில்லஸ் கால்மெட்டிக் யூரின் இந்த வேக்சின் எந்த டிசீஸ்க்காக போடுறாங்கன்னா வந்து டிபி டியூபர் குளோசிஸ்க்காக போடுறாங்க. ஓகே. நீங்க சொல்லலாம் அப்பனா டியூபர் குளோசிஸ் வேக்சின் போட்டுக்கலாம்ல, டிபி வேக்சின் எழுதிருக்கலாம்ல. ஆக்சுவலி இத வந்து கால்மிட்டி அப்புறமா கியூரின் பெசில்லஸ்னா பாக்டீரியான்னு அர்த்தம். ஓகே. பாக்டீரியா ராடு ஷேப்டு பாக்டீரியா அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இப்படி இருக்கும் அந்த பாக்டீரியா ராடு மாதிரி. ஓகே. அதான் வந்து பெசில்லஸ். கால்மெட்டி அப்புறமா கியூரின் இது 2 சயின்டிஸ்ட் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. சோ அவங்க ப்ரௌடா வந்து அவங்களுடைய நேம் வந்து வேக்சின்ல வந்து வச்சுட்டாங்க. ஓகே. பெசில்லஸ் கால்மெட்டி வேக்சின். இட் இஸ் டு ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் டியூபர்குலோசிஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிபிடி வேக்சின். ஆக்சுவலி இது ஒரு ட்ரிபிள் வேக்சின். ட்ரிபிள் வேக்சின்னா 3 டிசார்டர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். டிப்தீரியா, பெர்டூசிஸ் அப்புறமா டெட்டனஸ். இந்த 3 டிசார்டர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரே சொல்யூஷன், ஒரே வேக்சின். ஓகே. டி ஃபார் டிப்தீரியா, பி ஃபார் பெர்டூசிஸ். பெர்டூசிஸ்னா வூப்பிங் காஃப். டி வந்து டெட்டனஸ். இந்த 3 இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஒரே வேக்சின், ட்ரிபிள் வேக்சின், டிபிடி வேக்சின். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா எம்எம்ஆர் வேக்சின். பிசிஜி டிபிடி இது 2 கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட் பர்சன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எம்எம்ஆர் வேக்சின் என்னதுன்னா வந்து எம்எம்ஆர் மியாசில்ஸ் மம்ப்ஸ் அப்புறமா ருபெல்லா இந்த 3 இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இதுவும் ட்ரிபிள் வேக்சின் தான். ஓகே. கம்பைன்டு வேக்சின். ட்ரிபிள் வேக்சின்னா 3 வாட்டி இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டாங்க. 3 டிசார்டருக்கு ஒரே வேக்சின். அப்புறமா இன்னும் நிறைய வேக்சின் கூட இருக்கு. பிசிஜி டிபிடி எம்எம்ஆர் உங்க இதுல கொடுத்துருக்காங்க. நிறைய நிமோனியாக்கு வேக்சின் இருக்கு. இன்ஃப்ளூயன்சாக்கு வேக்சின் இருக்கு. ஓகே. மலேரியா, லெப்ரோசி ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இருக்கு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா என்னென்ன ரிசர்ச் இப்போ போயிட்டு இருக்குன்னதுன்னா ஃபியூச்சர் வேக்சின்ஸ்க்காக மலேரியாக்கு, எய்ட்ஸ்க்கு, லெப்ரோசிக்கு இந்த மாதிரி டிசார்டர்ஸ்க்குலாம் ஃபியூச்சர்ல இந்த வேக்சின் வரலாம். இப்போதைக்கு இல்ல. இது ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ஓகேங்களா? எஸ். எஸ் நம்ம இந்த லெசன் வந்து சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. So make sure to learn this lesson one time. சண்டே உங்களுடைய ஹோம்ஒர்க் ஒன் டே யூ ஹேவ் அன் ஆஃப். சண்டே உங்களுக்கு ஒரு நாள் ஆஃப் இருக்குன்னதுன்னா சண்டே இந்த லெசன் ஃபுல்லா உட்காந்து படிங்க. வெரி 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 ஸ்மால் லெசன். ஓகே. ஸோ மண்டே நம்ம சம்மரி ஆஃப் த லெசன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் டியூஸ்டே வீல் ஹாவ் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் உடைய லிஸ்ட். ஸோ டியூஸ்டே கிளாஸ் கண்டிப்பா வந்து அட்டென்ட் பண்ண மறக்காதீங்க. Okay, I'm going to give you a very realistic important chapter உடைய list. I know that everybody is in need of this. எல்லாரும் இந்த டைம்ல வந்து என்ன இது பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இப்போதுல இருந்து அவங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யார் இருந்தாலும் எவ்ரி பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் வில் ஃபர்ஸ்ட் ட்ரை டு கவர் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஐ வில் கிவ் யூ
very honestly, and I'll do all my homework and research for it. So after doing all my homework, I'll give you the best important chapters list. Okay, and the important chapters list பாருங்க. You can also analyze that by yourself. நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே, இது நிஜமாவே இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான், இதுல இருந்து இவ்வளவு மார்க் வருமானு. ஓகே, I'll try to attack the important topic also, but I need time for that. ஓகே, ஸோ நான் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்துருவேன். அதுலயும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஐ ட்ரை டு டூ. இதுக்குன்னா எல்லா சாப்டரும் வெரி வெரி வாஸ்ட் அண்ட் ஹியூஜ். ஓகேங்களா? யூ காட் யூ காட் மெனி லெசன் டு லேர்ன். ஓகே, எஸ். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். ஸோ 10-20 டேஸ் முன்னாடியே நான் ஸ்டார்ட் ஃப்ரம் நவ் சொல்லிட்டேன். இப்போ கூட நோ ப்ராப்ளம், நத்திங் ஹேஸ் ஹேப்பன்ட். ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ and you can clear that. If you have any subjects doubt also, you can ask the particular teacher. ஓகேங்களா? everybody will are eager to help you. ஓகே, இந்த டைம்ல தான் டீச்சர்ஸ் உடைய ரோல் வந்து ரொம்ப 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 வந்து ப்ளே பண்ணும். ஸோ ட்ரை டு கம்ப்ளீட் த சிலபஸ் பை மார்ச். மார்ச்ல வந்து மார்ச் வரைக்கும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏப்ரல்ல இருந்து கோ ஃபார் ரிவிஷன்ஸ். ஓகே, ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. புது புது டாபிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏப்ரல்ல இருந்து உங்களுடைய கோல் என்னதுன்னா மார்ச் வரைக்கும் நான் எல்லா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஆஃப் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ். ஓகே, அப்பதான் ஏப்ரல்ல பீஸ்ஃபுல்லா ரிவைஸ் பண்ண முடியும். ஏப்ரல்லயும் சேம் ஆல் நைட் கிராமிங் பண்ற வேண்டியதா இருக்கும். ஓகே, டோன்ட் கோ ஃபார் தட். இப்போதுல இருந்தே பீஸ்ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் ஏப்ரல்ல நீங்க ஃப்ரீயா எக்ஸாம் எழுத முடியும். நோ ப்ரெஷர், நோ டென்ஷன், நோ ஹெல்த் இஷ்யூஸ். ஓகேங்களா? Yes, and also I'm going to record give you a video how to study for the exams. So important chapters, how to study for exam. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹவு டு ரைட் எக்ஸாம்ஸ் இன் போர்டு. போர்ட்ஸ்ல எப்படி வந்து எக்ஸாம் எழுதணும், பேராகிராஃப் ஃபார்ம்லையா, பாயிண்ட்ஸ் ஃபார்ம்லையா. ஓகே, ஸோ வித் எக்ஸாம்பிள்ஸ் ஐ வில் கிவ் யூ. மேக் ஷூர் டு see that also. Attend the classes. Okay, yes sir. Yes, thank you so much. Have a good day and also try to start from now. Thank you.